வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் உங்களோட ஃபோட்டோ வந்து பழைய ஃபோட்டோ தான் இருக்குன்னா, ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்க ஃபோட்டோவை எப்படி சேஞ்ச் பண்ணலாட்ட பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேரெக்டாக உங்களோட ப்ரௌசருக்குள்ளே வந்துக்குங்க. இதில் வந்து voters.eci.gov.in ஸோ இந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கோங்க. இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடுங்க. இந்த வெப்சைட்குள்ளே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைன் அப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லை ஆப்ஷனல் தான். கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களோட நேம் கேட்கும். அந்த நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாகின் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜ்குள்ளே வந்துக்கோங்க. இதை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே இங்கே ஃபார்ம் 8 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபா அதர் எலெக்டரான்னு கேட்டிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தான் பண்ண போகிறீங்கன்னா செல்ஃப்னு கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு யாருக்கா சேஞ்ச் பண்ணணும்னா அதர் எலெக்டர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே எபிக் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே ஓகேன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ், மொபைல் நம்பர், ஸோ எது வேணாலுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம ஃபோட்டோ தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் வித் 2 MB. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கணும். இதில் சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ கரண்ட்டாக நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸை டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அகைன் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே ஒரு கேப்சா கோட் கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு அடுத்ததாக சைன் அண்ட் சப்மிட் ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஆதார் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடி இது ரெண்டுத்துலையுமே உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் சேமாக இருக்கணும். இது ஏதாச்சும் டேட்டா மிஸ்மேட்ச் வந்ததுன்னா உங்களுக்கு எரர் வந்துடும், ஓடிபி ஜென்ரேட் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஃபோட்டோ சேஞ்ச் ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணிட்டோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இதை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து நம்மளோட ஃபோட்டோ ரெக்வஸ்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் அட்ரஸ்க்கு உங்களோட ஓட்டர் ஐடி அப்டேட்டட் ஓட்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்லேயே வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.